eternal life is this, to know you, the only true God, and Jesus whom you have sent. யோவான் 17:3. உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, சென்ட் இரேனியோஸ், the glory of God is man fully alive and the life of man is the vision of God. இறை மகிமை மனிதன் முழுவதும் உயிருடன் இருத்தல், ஆனால் மனித வாழ்வு இறைவனை காணுதல் ஆகும். ஆழ்ந்த கருத்துக்கள். ஒருமுனைப்படுத்துதல் வேண்டும். நம்முடைய சிந்தனை எல்லாம் ஒருமுனைப்படுத்தினால்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். இறை மகிமை என்பது மனிதன் முழுவதும் உயிருடன் இருத்தல். நாம் உயிராக இருந்து செயல்படுகிறோம் என்றால் நாம் மட்டுமல்ல, எவைகளெல்லாம் உயிரினங்களாக இருக்கின்றனவோ அவைகளெல்லாம் இறை மகிமையை வெளிப்படுத்துகின்றன. மனிதனுடைய வாழ்வு இறைவனை காணுதலாகும். மனிதனுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு பணியும் அந்த சிறப்பு தேடலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பொருள் என்ன? இறைவனை அன்பு செய்து அவரை அடைவது. அப்படி மோட்சத்தை அடைய என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை விலக்கி புண்ணியம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் படிப்படியாக இந்த சின்ன குறிப்பிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற இரத்தன சுருக்கமான விளக்கங்கள் புரியுதோ இல்லையோ, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதன் விளக்கத்தை புரிந்து கொள்வார்கள். மோட்சத்தை அடைய என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை விலக்கு, 50% நெகட்டிவ். புண்ணியத்தை செய்ய வேண்டும், 50% பாசிட்டிவ். இரண்டும் சேர்ந்ததுதான் மனித வாழ்வு. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. மனிதனுடைய படைப்பே இறைவனை ஆராதனை செய்தல், துதி தோத்திரம் அந்த இறைவனுக்கு மட்டும்தான். அந்த பரிபூர சர்வேசனுக்கே நாம் அஞ்சலி செலுத்துவோம், நம்முடைய ஆராதனையை செலுத்த வேண்டும். 1-2 கட்சிகளாக, 2-4 கட்சிகளாக, கொஞ்சம் பிடிக்கவில்லையா இப்படி மாற்றிக்கொள்ளுதல் என்பதெல்லாம் பார்க்கிறோம். கொள்கை பிடிப்பில்லாத அரசியல் என்பது ஒரு தலையான பாவத்தில் ஒன்று என்று மகாத்மா காந்தியடிகள் கூறியிருக்கிறார். கொள்கையில்லா அரசியல். ஆக இறை மகிமை மனிதன் முழுவதும் உயிருடன் இருத்தல், ஆனால் மனித வாழ்வு இறைவனை காணுதல் ஆகும். Life becomes real life only when it receives its form from looking toward God. Pope Benedict XVI. மனித வாழ்வு கடவுளை நோக்கியே இருந்து தன் உருவத்தை பெறுகையில்தான் மெய்யான வாழ்வாகிறது. ஆண்டவரை உற்று நோக்க வேண்டும். ஆண்டவருடைய அருள் நம் உள்ளத்தில் இறங்க வேண்டும், பாய வேண்டும், பரவ வேண்டும். அதை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவாக நான் மாற முடியும். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து என்று சொல்ல முடியும். இவைகளை உள்வாங்கா விட்டால் இவைகள் சாத்தியம் அல்ல. சின்ன உதாரணம், கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்களை பெரியவர்கள் சொல்லுவார்கள், நல்ல படங்களை பாருன்னு சொல்லுவாங்க. குரங்கு, பேய் அல்லது எதெல்லாம் விகாரமாக இருக்கிறதோ அதெல்லாம் பார்க்காத. என்னத்துக்காக சொல்றாங்க? பார்ப்பது உள்ளத்தில் பதியும், வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவில் பதியும். தாய் எதை உணர்கிறாளோ, தாய் எதை பெறுகிறாளோ அது உடல் அளவில், உள்ளத்தளவில் அது அந்த சிசுவையும் பாதிக்கும். ஆகவே நல்லவைகளை பெறும் பொழுது நல்லவைகளாக அவை மாறும், அல்லாதவைகளை பெறும் பொழுது அல்லாதவைகள் தான் அங்கு நிகழும். ஆக மனித வாழ்வை
இந்த இறைவனை நோக்கி இருத்தே தன் உருவத்தை பெறுகையில் தான் மெய்யான வாழ்வாகும். என்னுடைய வாழ்வு கடவுளை பிரதிபலித்தலாக இருத்தல் வேண்டும். சூரியனும் சந்திரனும், சந்திரன் ஒளி பெறுகிறது, அந்த சூரியனை நோக்கி இருத்தல் வேண்டும். அப்பொழுதுதான் அது ஒளியை பெற்று வாங்கி இரவிலே அந்த ஒளியை நமக்கு கொடுக்கிறது. சூரியகாந்தி பூவை பார்த்திருப்பீர்கள். எங்கே சூரியன் இருக்குதோ அந்த பக்கம் திரும்பி அந்த பூ இருப்பதை பார்க்கலாம். ஆச்சரியத்தோடு பிள்ளைகளுக்கு காட்டலாம். சூரியனை நோக்கி இருப்பதினால் சூரியகாந்தி. அப்படி நம்முடைய வாழ்வு கடவுளை நோக்கியதாக இருத்தல் வேண்டும். செய்யும் செய்கையும் சிந்திக்கும் சிந்தையும் ஐயா நின்னது. இறைவா, நான் செய்கின்ற செயல்கள், சிந்திக்கின்ற சிந்தை அனைத்தும் உன்னதாக இருத்தல் வேண்டும். எதை சார்ந்ததாக என் எண்ணங்கள் இருக்கிறது? எண்ணங்களின் சார்பு, எண்ணங்களின் ஆழம் எதை சார்ந்ததாக இருக்கிறது? மீன் பிடிப்பவரின் கவனம் தக்கையிலே, ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாயிரடி கண்ணம்மா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இவைகளெல்லாம் பாருங்கள், நச்சென்று கருத்தை சொல்லுகின்றன. எதன் மீது உன்னுடைய கவனம் நாட்டம் இருத்தல் வேண்டும்? இறைவனை சார்ந்து இருத்தல். செய்யும் செய்கையும் சிந்திக்கும் சிந்தையும் ஐயா நின்னது. எந்த புனிதரும் வாழ்வில் போராடாது விண்ணக முடியை அணிந்து கொள்வது இல்லை. புனிதரோ வேத சாட்சியோ அந்த சிலுவை வழியாகத்தான் அந்த மகிமையை பெறுகின்றனர். Life must be dedicated to a destiny to have a meaning. ஜோஸ் ஆர்டெகா வாய் கெசட். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை அர்த்தமற்றது. எதை நோக்கிய வாழ்வாக என் வாழ்வு இருத்தல் வேண்டும்? குறிக்கோள். பலருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சோத்து கட்சியில் இருப்பது போல. எந்த கட்சி சோறு போடுதோ அந்த கட்சி. ஆகவே கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். சோறு கண்ட இடம் சொர்க்கம், திண்ணை கண்ட இடம் தூக்கம், கால் போனபடி போக்கம். வெந்ததை தின்று வந்ததை விதி என்று சொல்லி வாழுகின்ற கேடுகட்ட மனிதர்கள். பாரதியார் வார்த்தைகள். என்ன ஒரு சாட்டையடி! மனுஷன்னு சொன்னா உனக்கு ஒரு குறிக்கோள் வேணும். இதை நோக்கி நான் இருக்கிறேன், இதை நோக்கி நான் வாழ வேண்டும், இயங்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் மனித பிறவியினுடைய தத்துவம். ஆகவே குறிக்கோள் இல்லாமல் ஏனோதானோ என்று இருப்பவர்களை கேடுகட்ட மனிதர்கள் என்று பாரதியார் சாடுகிறார். Gospel is the expression of the liberating happiness. விடுதலையாக்கும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடே நற்செய்தி. நற்செய்தி என்று சொல்லும் பொழுது அது விடுதலை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது, நல்லதை தருகிறது. எவ்வாறு இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றாரோ அதே போன்று நானும் நன்மையை நினைக்கவும், நன்மையை செயல்படுத்தவும், நன்மையை விளையவும் வேண்டும். ழகரம் விளைதல் என்றால் வேண்டுதல், ஆசித்தல். நன்மையை விளைகிறேன், தீமைகளை அல்ல. ஏனென்றால் தீயவன் சாக வேண்டும் என்று அல்ல, வருந்தி மனம் திருந்தி வாழ வேண்டும் என்பதே இறைவனுடைய எண்ணம். இத்தகைய எண்ணத்தில் ஜெபிப்போம், முழந்தாள் இருப்போம். பிரேயர் ஆஃப் பிரான்சிஸ் de Sales. Lord, the only thing I crave is unity with you. You are all my soul needs. Unite, dear friend of my heart, this unique little soul of mine to your perfect goodness. You are all mine. When shall I be yours? Make me one with you. Absorb this tiny drop of life into the ocean of goodness whence it came. ஆண்டவரே, உம்மை அடைவதே எனக்குள்ள ஒரே ஏக்கம். என் ஆன்மாவின் அனைத்து தேவையும் நீ. சின்னம் சிறிய என் ஆன்மாவை உம் மகத்துவமிக்க நன்மைத்தனத்தில் உம்மோடு சேர்த்து கொள்ளும். என் இதய நண்பரே, எனக்கெல்லாம் நீரே. எப்போதும் உமக்கு உகந்தவராவேன். எப்போது நான் உமக்கு உகந்தவராவேன். பேரின்ப கடலே, உம்மை நோக்கி வரும் சிறு துளி என்னை உம்மோடு சேர்த்து கொள்ளும். உமக்காக வாழ்வதே வாழ்வு.
என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை எங்களுக்கு தாரும், உறுதிப்பாட்டை எங்களுக்கு தாரும். ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். ஆமென்.